Hi guys, welcome back to Forever Atrocities யூடியூப் சேனல். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க அந்த கோயில் நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது, அந்த கோயிலுக்கு போனவங்க எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம். இதுதான் அந்த டெம்பிள். இந்த டெம்பிளோட பேர் என்னன்னா ஸ்ரீ லோபமத அகஸ்தியர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த டெம்பிள் பேர் என்ன, உள்ளே இருக்கிற லிங்கம் பேர் என்னன்னா ஸ்ரீ வெங்கடேஷ அபிராம லிங்கம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே சிவன் கோயில் போனால் விநாயகரை தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும். விநாயகரை கும்பிட்டா தான் சிவன்கிட்ட போக முடியும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 27 ஸ்டார் லிங்கம், அதாவது 27 நட்சத்திர லிங்கங்கள் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிவன் சிவன் சிவன், அது மட்டும்தான் அங்கே ஃபுல்லாகவே தெரிஞ்சது. லாங்குவேஜ் புரியாதவங்களுக்குலாம் லாங்குவேஜ் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த 27 ஸ்டார் லிங்கத்துக்குமே ஒவ்வொன்று பேர் இருந்தது. அந்த 27மே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது. அது இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப அமைதியான ஒரு கோவில் பாருங்கள். எங்கே போனாலுமே சிவன் லிங்கம் தான் இருக்குது, ஃபுல்லாக லிங்கம் தான். ரொம்ப அமைதியாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்ரீ ஆயார் தேவி, அதாவது இது ஒரு அம்மன். இங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்ப, அதை உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து